அடுத்த தலைமுறைக்கான கௌரவத்தை நான் உன் கையில கொடுத்த அழகு பார்த்தா அதை இப்படி தூக்கி எரிஞ்சு என்ன இப்படி அசிங்கப்படுத்துவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஐஸ்வர்யா. இல்ல ஆண்டி, என் மனசுல அப்படிலாம் எதுவும் இல்ல. இந்த தைரியமும் துணிச்சலும் உனக்கு எங்க இருந்து வந்தது? யார் கொடுத்தது? அகிலா, ஐஷு ஏதோ தெரியாம பண்ணிட்டா. நீங்க பேசாதீங்க. எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியே நீங்க தான். எனக்கு பிடிக்காது, நான் வேண்டான்னு ஒதுக்கி வச்ச ஒரு விஷயத்த எப்படியாவது ஒட்ட வைக்கணும்னு நீங்க எடுத்த முயற்சியை பார்த்துதான் இவங்க எல்லாரும் அதே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் ஒரு கட்சி, நான் தனி கட்சி, அப்படித்தானே? ப்ரோவோட வெட்டிங் ஆனிவர்சரிய செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டமே தவிர வேற எதுவுமே இல்ல. அம்மா, அந்த கல்யாணத்தையே நான் ஏத்துக்கலடா. அதுக்கு ஒரு செலிப்ரேஷன் வேற வேணுமா உனக்கு? வனஜா அக்கா, இந்த நகைப்பெட்டி எடுத்து உள்ள வை. சரிங்க அக்கா. அகிலாண்டேஸ்வரிக்கு ஐஸ்வர்யா மேல ஏற்பட்டிருக்கிற இந்த வெறுப்பை இன்னும் அதிகமாக்கணும். பார்வதி பேரை கேட்டாலே அகிலாண்டேஸ்வரிக்கு எப்படி இப்படி ஒரு வெறுப்பு ஏற்படுதோ அதே மாதிரி அந்த ஐஸ்வர்யா பேரை கேட்டாலே வெறுப்பு ஏற்படணும். நீ கவலைப்படாத, இனிமே என் முழு நேர வேலையே அதான். அந்த ஓட்டல்காரி என்கிட்டயே சவால் விட்டுருக்க நந்தினி. நானும் பதிலுக்கு சவால் விட்டுருக்கேன். அப்படியெல்லாம் அவ்வளோ ஈஸியா என்ன ஜெயிக்க விட்டுற மாட்டேன் நந்தினி. அகிலாண்டேஸ்வரி கூட பிசினஸ் கார்டுல எனக்கு ரெட் கார்டு போட வைக்கல. ஆனா அந்த ஐஸ்வர்யாவும் அருணும் சேர்ந்து அசோசியேஷன்ல எனக்கு ரெட் கார்டு போட வச்சுட்டாங்க. வேலை இல்லாத 4 பட்டதாரி பசங்களை வச்சு ப்ராஜெக்ட்ல ஜெயிச்சு என் முகத்துல கரிய பூசிட்டாங்க. அதே 4 பசங்களை வச்சு அருண் ஐஸ்வர்யா முகத்துல நான் கரிய பூசி காட்டுறேன். நீ என்ன சொல்ற நந்தினி? அருண் ஆரம்பிச்சிருக்கிற ப்ராஜெக்ட கண்டிப்பா நான் முடிக்க விட மாட்டேன். என்ன ஜெயிச்சுட்டுதான் நினைச்சு சந்தோஷமா இருக்கிற அந்த ஐஸ்வர்யாவும் அருணும் ஒவ்வொரு நிமிஷமும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கணும். அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்க போற பெரிய தண்டனை. சூப்பர். நான் வீட்டை பாத்துக்கிறேன், நீ வெளியில பாத்துக்க. ஐ மீன் ஆபீஸ் விஷயங்கள நீ பாத்துக்க. நாம ஆட போற அடுத்த ஆட்டத்திலையும் வெற்றி நமக்காதான் இருக்கணும். கண்டிப்பா மிஸ் ஆகாத ஆண்டி. பூஜைக்குன்னு இருக்கிற சம்பிரதாயங்கள், சடங்குகள் எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் கடைபிடிக்கணும். அப்போதான் பூஜையோட பலன் முழுசா கிடைக்கும்னு சொல்றேன். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். பரம்பரை நகைய மூத்த மருமக போட்டுக்கிட்டு பூஜை பண்ணணும்னு நான் சொன்னேன். ஆனா இப்ப பரம்பரை நகை மூத்த மருமக கிட்ட இருக்கா? ஆரம்பிச்சிட்டோம். கோயில்ல விக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணும்போது அதன் அடியில சக்தி தரக்கூடிய எந்திர தகடுகள் வைப்பாங்க. அந்த எந்திர தகட்டின் சக்தியில தான் அந்த விக்கிரகம் சக்தி வாய்ந்ததா கருதப்படுது. அந்த தகட்டை நீங்க உருவி எடுத்துட்டா அந்த விக்கிரகத்துக்கு என்ன சக்தி இருக்க போகுது? அதை கும்பிடுறதுனால என்ன பலன் கிடைக்கும்? எந்திர தகட்டை உருவிட்டு வந்த மாதிரி நீங்க மூத்த மருமக கிட்ட இருந்து நகைய வாங்கிட்டு வந்துட்டீங்க. அப்புறம் எப்படி நீங்க பூஜைக்கான பலனை எதிர்பார்க்கறீங்க? இத பாருங்க குருஜி, என்ன பொறுத்த வரைக்கும் ஐஸ்வர்யா தான் இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமக. அதனால பரம்பரை நகை அவகிட்டதான் இருக்கணும். விநாயகர் அப்பா அம்மாவை சுத்தி வந்துட்டு உலகத்தையே சுத்தி வந்ததா சொன்ன மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. ஆதியோட மனைவிதான் இந்த குடும்பத்தோட மூத்த மருமக. இதுதான் விதி. இத நீங்க ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா எப்படிமா? அதுதான் விதினா
அந்த விதிய மாத்த என் உயிரை கொடுக்க கூட நான் தயங்க மாட்டேன். கொடுத்துரு. முறைப்படி எதுவும் செஞ்சு முடிக்காம உங்க குறைகள் எதுவும் தீராதும்மா. உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீங்க. கடவுளோட முடிவு என்னன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். கோயில நடந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நல்லதோ கெட்டதோ நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு. நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு அம்மா வரணும்னு ஆசைப்பட்டல, நீ ஆசைப்பட்ட மாதிரி அம்மா வந்துட்டு போயிட்டாங்க. அதை நினைச்சு சந்தோஷப்படு. நல்லதுல ஒரு கெட்டது நடந்துருச்சுன்னு நான் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா நீங்க கெட்டதுல ஒரு நல்லது நடந்திருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட சொல்றீங்களே மாமா. எல்லாத்துலயும் பாசிட்டிவா பார்க்க கத்துக்கோ. சரிங்க மாமா. சரி வா. எங்க மாமா? கிஃப்ட் ஓபன் பண்ணி பார்க்க வேண்டாமா? என்ன யோசிக்கிற? வா. நான் வச்ச கிஃப்ட் நீ எழுதி வச்சதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? இன்னைக்கு ஓபன் பண்ணி பார்க்கணுமா மாமா? கிஃப்ட் வைக்க ஆரம்பிச்ச அன்னைக்கே நம்ம இப்படி தானே பேசி முடிவு எடுத்தோம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கணுமான்னு கேட்டா எப்படி? இந்த வருஷம் பார்க்க வேண்டாம் மாமா. கிஃப்ட் வச்சதோட விட்டுருவோம். அடுத்த வருஷம் வேணா ஓபன் பண்ணி பாத்துடலாமே. நீ எதுக்காக இப்படி தயங்குறன்னு எனக்கு தெரியும். நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. வா, பிரிச்சு பாத்துடலாம். அம்மா கோவப்பட்டது நினைச்சு மனசு வருத்தமா இருக்கு. இந்த கிஃப்ட் விஷயத்துல ஒத்து போகலன்னா அதனால மனசு இன்னும் கஷ்டமாயிடும் மாமா. அப்படிலாம் எதுவும் நடக்காது. நம்பிக்கையோட வா. எல்லாம் சரியா இருக்கு மாமா. 4வது மட்டும் சரியா இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது மேட்சிங்கா இல்லையே மாமா. தப்பா போச்சு. இல்லையே, சரியா தானே இருக்கு. உங்க கிஃப்ட்ல நான் எல்லாம் இருக்கேன். நான் அதுல மாமான்னு தானே எழுதிருக்கேன். நீ என்ன சொன்ன? ஆனா எனக்குள்ள நீ தானே இருக்க. சரி, 9 கிஃப்ட் தான் இருக்கு. 10வது கிஃப்ட் நீ எழுதவும் இல்லை, என்ன கேட்கவும் இல்லை. ஏன்? எனக்கு தான் 10வது கிஃப்ட் என்னன்னு தெரியுமே. என்னது? இந்த உலகத்துல உங்களை விட எனக்கு பெரிய கிஃப்ட் வேற எதுவுமே இல்ல மாமா. 7 ஜென்மத்துக்கும் நீங்க தான் எனக்கு பெரிய கிஃப்ட். நகை எடுத்துட்டு போயிட்டு பார்வதி கிட்ட கொடுத்துட சொல்லிட்டாங்களா? நான் கூட அப்படிதான் சொல்லுவான்னு நினைச்சேன். ஆனா அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. ஆனா என் விருப்பத்துக்கு எதிரா அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற பொண்ணு இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமகளாக முடியாது. அவளை நான் மூத்த மருமகளா ஏத்துக்க மாட்டேன். உண்மையாவ சொல்றீங்க ஆண்டி? ஆமா நந்தினி, அகிலா குருஜி கிட்ட அப்படி பேசினதை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். விடாம குருஜியும் என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டு கடைசியில பரம்பரை நகை பார்வதி கிட்ட இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ அருண் விஷயத்துல
ஏற்கனவே நீ பிளான் பண்ணபடி ஏதாவது செஞ்சு அவன் தோத்து போயிட்டான்னா பரம்பரை நகை மூத்த மருமக கிட்ட இல்லாததுனாலதான் குடும்பத்துல கெடுதல் நடந்துருச்சு அப்படின்னு அகிலா நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க அப்படி வரீங்களா? ஆமா நந்தினி, அந்த மாதிரி எண்ணத்துக்கெல்லாம் நாம எப்பவுமே இடம் கொடுக்க கூடாது. அதனாலதான் சொல்றேன், இப்ப நாம அருணை ஜெயிக்க விட்டுருவோம், பின்னாடி பாத்துக்கலாம். இதனால அகிலா மனசுல பார்வதியை பத்தின குழப்பமும் உண்டாகாது. ஓகே ஆண்டி, நீங்க சொல்றபடியே நான் செய்யறேன். ஓகே நந்தினி. அம்மா தாயே, சின்னையாவுக்கு தொழில மேல மேல வெற்றி கிடைக்கணும், நல்ல முன்னேற்றத்துக்கு வந்து பேரும் புகழும் வாங்கணும், அம்மாவுக்கு பெருமை சேர்த்து கொடுக்கணும் தாயே. நான் கோவிலுக்குள்ள வரும்போது 4 பேர் வாசல்ல நின்னுக்கிட்டு சின்னையாவை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. சின்னையா ப்ராஜெக்ட்ல ஜெயிக்கிறதுக்கு 4 பேர் உதவியா இருந்தாங்கன்னு ஐஸ்வர்யா அம்மா சொல்லிருக்காங்க. அந்த 4 பேரும் அவங்களாதான் இருக்கணும். அவங்க மனசுல ஏதோ குழப்பம் இருக்கு. அவங்க எந்த காரணத்தை கொண்டும் சின்னையாவை விட்டு விலகி போயிடக்கூடாது. அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடு, எப்பவும் சின்னையா கூட இருக்க அருள் புரி தாயே. நீங்க மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இதுல ஒண்ணு எடுங்க. நீங்க மனசுல நினைச்சதோ வந்ததோ ஒன்னா இருந்தா நீங்க எடுத்த முடிவு சரி. அப்படி இல்லாம மாத்தி வந்ததுன்னா நீங்க எடுத்த முடிவு தப்பு. அத மாத்திக்கங்கன்னு சாமி சொல்றதா அர்த்தம். 4 பேரும் ஒரே மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு இதுல ஒண்ணு எடுங்க. மேடம், நீங்களே ஓபன் பண்ணிடுறீங்களா? நீங்க மனசுல எடுத்திருக்கிற முடிவை மாத்திக்க சொல்லி சாமி சொல்லுது. நான் கோவிலுக்குள்ள வரும்போது நீங்க 4 பேரும் பேசிட்டு இருந்ததை எதிர்ச்சியா கேட்டேன். எங்க சின்னையா அருண் கம்பெனியை விட உங்களுக்கு யாரோ அதிகமா சம்பளம் தர, வசதி செஞ்சு தரேன்னு ஆசை காட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவசரப்பட்டு நீங்க சின்னையா அருணை விட்டு விலகி போயிடாதீங்க. இத சொல்றதுக்கு நான் யாருன்னு பாக்குறீங்களா? என் பேரு பார்வதி. அகிலாண்டேஸ்வரி அம்மா வீட்ல நான் கொஞ்ச நாள் சமையல் வேலை பார்த்தேன். அம்மா கிட்ட வேலை செய்யற யாரையும் அவங்க கைவிட மாட்டாங்க. அவங்கள ஒருத்தரா தான் பாப்பாங்க. விசுவாசமா இருக்கிறவங்கள நல்ல இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க. உங்களுக்கு என்ன தேவை, உங்க குடும்பத்துக்கு என்ன தேவைங்கறத அவங்க சரியான நேரத்துக்கு குறிப்பறிஞ்சு செய்வாங்க. நீங்க எல்லாரும் சின்னையா அருண் கூட சேர்ந்து பெரிய வெற்றியை கொடுத்திருக்கீங்க. நீங்க அவர் கூட இருந்தா இது இன்னும் தொடரும். ஒருவேளை நீங்க சின்னையா அருணை விட்டு விலகி போகணும்னு முடிவெடுத்திருந்தா அவருக்கு இது ஒரு சின்ன நஷ்டம், அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கு அப்படி இல்ல. தப்பான இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் எல்லாமே இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருக்கோம், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்சமாவது சீரியஸா ஏதாவது யோசிடா. ஏதோ சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கான்னு பார்த்தா Facebook பாத்துட்டு இருக்கான் மச்சான். டேய், ஒரு ஐடியா. என்ன ஐடியா மச்சான்? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். விஐபில தனுஷ் Facebook பேஜ் கிரியேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவார்ல, அதே மாதிரி நாமளும் ஒரு Facebook பேஜ் கிரியேட் பண்ணுவோம். சூப்பர் ஐடியா மச்சான். சூப்பர்டா. டேய் பாலா, பேஜ் கிரியேட் பண்ணி நம்ம லைவ் வீடியோ போஸ்ட் பண்ணலாம். ஓகே சேது, லேப்டாப் எடு மச்சான். போன்லயே பண்றா. லேப்டாப்ல பண்ணாதான்டா கரெக்டா வரும். படிப்பை தவிர எந்த முன் அனுபவமும் இல்லாத எங்களை நம்பி வேலை கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தி எங்க வாழ்க்கையில நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. வெறும் கை என்பது முட்டாள்தனம், விரல்கள் 10 மூலதனம் சொல்லுவாங்க. ஆனா விரல்கள் மட்டும் போதாது, மனசுக்குள்ள நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை விதைச்சது அருண் சார் தான். அவர் தான் எங்களை கடவுள் மாதிரி பாத்துக்கிறாரு. படிச்சு முடிச்சிட்டு ஜாப் சர்ச்ல இருக்க எல்லாருமே வாங்க, அருண் சார் தலைமையில எல்லாரும் ஒண்ணு சேருவோம். அப்படியே எல்லாரும் முன்னேறுவோம், சமுதாயத்தை முன்னேற்றுவோம். பாத்தீங்களா, பேசாம அவங்கள நம்ம பக்கமே வச்சிருந்திருக்கலாம். இப்ப பாருங்க, அவங்க வீடியோ போட்டு அருண் விஷயத்தை பெருசாக்கிட்டாங்க.
எனக்கு எப்படி நந்தினி தெரியும் இவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு? போற போக்குல எதிர்காலத்துல இந்த எலெக்ஷன், கட்சி மாநாடு, பிரச்சாரம் இது எதுவுமே இருக்காது போல இருக்கு. எல்லாத்தையும் சோசியல் மீடியாலயே நடத்தி யார் ஒருத்தர் எதிர்கட்சிய பயங்கரமா விமர்சனம் பண்ணி திறமையா பேசுறாங்களோ அவங்களுக்கு ஓட்ட போட்டு அவங்க எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவாங்க போல இருக்கு. நந்தினி, நாம கூட இந்த கிச்சன் பாலிடிக்ஸ் எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அப்டேட் ஆகி சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி எப்படி வில்லத்தனம் பண்றதுன்னு கத்துக்கணும். ஐயோ ஆண்டி, விளையாடாதீங்க. நம்ம பிரச்சனைக்கு வாங்க. அடுத்து நம்ம என்னதான் பண்றது? இரு நந்தினி, அவசரப்படாத. தோக்குறதும் ஜெயிக்கிறதும் உலக நியதி. அதுக்காகலாம் நம்ம வருத்தப்படக்கூடாது. இப்ப அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அடுத்த ரவுண்டு தோக்க போறாங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா தோப்பாங்க, தோத்தே ஆகணும். அப்படி அவங்களுக்கு வர தோல்வி திரும்ப எழுந்துக்க முடியாத தோல்வியா இருக்கணும். இளம் தொழிலதிபர்கள் அசோசியேஷன் சார்பா எனக்கு இளம் சாதனையாளர் விருது கொடுத்து கௌரவப்படுத்த போறாங்கப்பா. இன்விடேஷன் பாருங்கப்பா. அங்கிள், இந்த சந்தோஷமான விஷயத்த ஆண்டி கிட்ட சொல்லணும். ஆமாப்பா. இருங்க, நான் போய் அகிலா கிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா. அகிலா, சென்னை இளம் தொழிலதிபர்கள் அசோசியேஷன் சார்பா நம்ம அருணுக்கு இளம் சாதனையாளர்கள் விருதும் பாராட்டும் கொடுக்க போறாங்களா? அருணும் ஐஸ்வர்யாவும் இன்விடேஷனோட வந்திருக்காங்க. உன்கிட்ட இன்விடேஷன் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவனுக்கு ஏதோ பாராட்டு கொடுக்கறாங்கன்னா போய் வாங்கிக்க சொல்லுங்க. என்ன எதுக்காக வந்து பார்க்கணும்? எனக்கு யாரையும் பார்க்க விருப்பம் இல்ல. அப்படி சொல்லாத அகிலா. அருண் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? உன்கிட்ட அவார்ட் பத்தி சொல்லி உன்கிட்ட பாராட்டு வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஓ, இப்ப மட்டும் நான் உங்களுக்கு முக்கியமான ஆளா போயிட்டேன். அவங்க 2 பேருக்கும் என்னை விட மத்தவங்க தானே முக்கியமான ஆளா இருக்காங்க. அப்புறம் நான் எதுக்காக அவங்கள பார்க்கணும், எதுக்காக பேசணும்? என்ன வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில போனவங்களுக்கு இவன் இங்க இருந்தே சப்போர்ட் பண்ணாலும் இந்த குடும்பத்தோட 2வது வாரிசு தானே இவன். இவன் சாதனையை பாராட்டி ஒர்க்கர்ஸ்க்கு ஏதாவது போனஸ் போட்டு கொடுங்க. அம்மா, நீங்க என்னோட ஃபங்க்ஷனுக்கு வர்றதாம்மா எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய போனஸ். நீங்க கண்டிப்பா வரணுமா? என்ன பொறுத்த வரைக்கும் நீ பெருசா ஒன்னும் சாதிக்கல. இதுக்கு இப்படியெல்லாம் ஒரு பாராட்டு விழா தேவையே இல்லை. பாராட்டி அசோசியேஷன் சார்பா அவருக்கு அவார்ட்லாம் கொடுக்க போறாங்க. அந்த சந்தோஷத்தை ஆண்டி கிட்ட போய் சொன்னா ஆண்டி சந்தோஷப்படவே இல்ல. ஃபங்க்ஷனுக்கும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க.
இந்த வனஜா ஆண்டி வர நீங்க என்னதான் பேரும் புகழும் வாங்கினாலும் அக்காக்கு நீங்க ரெண்டாவது பட்சம் தான், முதலிடம் ஆதிக்கு தான் சொல்லி என்னை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டாங்க. நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க ஐஸ்வர்யம்மா. அம்மா அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. அம்மாவுக்கு சின்னையா பெரியயா 2 பேரும் 2 கண்ணு மாதிரி. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் பார்வதி. ஆனா ஆண்டி நடந்துக்கிறத வச்சு பார்த்தா எனக்கு அப்படி தெரியலையே. வனஜா ஆண்டி சொன்னதான் கரெக்டா இருக்குமோன்னு தோணுது. வனஜா அம்மா உங்களை குழப்பி விட்டுருக்காங்க. அவங்க சொன்னதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க, வெளியே தூக்கி போட்டுருங்க. ஆண்டி எங்களை தூக்கி போட்டுட்டாங்க பார்வதி. நானும் அருணா ஆண்டி கிட்ட ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லி எவ்வளவோ கெஞ்சி கேட்டுட்டோம். ஆனா ஆண்டி வர முடியாதுன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. இன்விடேஷனை கையில வாங்குறதுக்கே ரொம்ப தயங்குனாங்க. அருண் தான் கட்டாயப்படுத்தி ஆண்டி கிட்ட கொடுத்தாரு. அத பாக்குறதுக்கு மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? வருத்தப்படாதீங்க ஐஸ்வர்யம்மா, சின்னையாவோட ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா அம்மா வருவாங்க. நான் இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் எந்த நம்பிக்கையில பார்வதி நீ ஆண்டி ஃபங்க்ஷனுக்கு வருவாங்கன்னு சொல்ற? அம்மாவை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டதுனால சொல்றேன். நீங்க அம்மாவோட ரூமுக்கு போங்க. இன்விடேஷனை அம்மா எங்க வச்சிருக்காங்கன்னு பாருங்க. நீங்க கொடுத்த இன்விடேஷனை அம்மா கண்டுக்காம அப்படியே வச்சிருந்தாலோ அதை தூக்கி குப்பையில போட்டிருந்தாலோ அவங்க ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டாங்கன்னு அர்த்தம். அதே இன்விடேஷனை அம்மா பத்திரமா பொக்கிஷமா நினைச்சு பாதுகாப்பா வச்சிருந்தாங்கன்னா சின்னையாவையும் மனசுல அதே மாதிரி வச்சிருக்காங்க. கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு வருவாங்கன்னு அர்த்தம். நான் பாத்துட்டு உனக்கு கால் பண்றேன் பார்வதி. சரி. ஐசு, இங்க வா. என்ன அருண்? இங்க பாரு ஐசு. வாய்ஸ் போலாம். அருணோட இன்விடேஷனை ஆண்டி பத்திரமா வச்சிருக்காங்க. நீ சொன்னது சரிதான். அருண் ஆதி 2 பேரும் ஆண்டிக்கு ஒண்ணுதான். அவங்களுக்குள்ள ஆண்டி எந்த வேறுபாடும் பார்க்கல. இப்போ உங்க வருத்தம் எல்லாம் போச்சா? சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பார்வதி. சரி, அப்போ இதே சந்தோஷத்தோட போய் தூங்குங்க. கண்டிப்பா நாளைக்கு அம்மா ஃபங்க்ஷனுக்கு வந்துருவாங்க. ஓகே பார்வதி, குட் நைட். குட் நைட் ஐஸ்வர்யம்மா. அந்த அம்மா தான் உன் மாமியாருன்னு தெரியாம உன் கல்யாண நாளுக்கு அவங்கள கூட்டிட்டு வந்துட்டேன். அது எல்லாமே தப்பு தப்பா போயிடுச்சு. ஆனா இப்ப சொல்ற கேட்டுக்க. ஆனா அடுத்த உன் கல்யாண நாள்ல உன் மாமியாரோட சந்தோஷமா கொண்டாடத்தான் போற. அதுக்கு நான் கேரண்டி. இப்ப சொல்ற கேட்டுக்க. உங்க 2 பேரையும் அந்த அம்மாவையும் ஒண்ணு சேர்க்க வைக்கிறது தான் என்னுடைய முதல் வேலை. காப்பியை கொடு. ஆனா காஃபி ஆறி போச்சே. நான் சூடாதான் இருக்க, காப்பியை கொடு. அம்மா நீ கூட்டு போ. சரி வா. ஹலோ, சொல்லுங்கம்மா. பட்டம்மா, ஆண்டி கிளம்பிட்டாங்களா? இன்னும் இல்ல ஐஸ்வர்யாமா. அம்மா ரூம் கதவு திறக்கவே இல்ல, இன்னும் சாத்தியே தான் இருக்கு. நான் போய் ஏதாவது அம்மா கிட்ட சொல்லணுமாமா? நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். சரிங்கம்மா. என்ன சொல்றாங்க ஐசு? ஆண்டி இன்னும் கிளம்பலையா, ரூம் கதவை திறக்கவே இல்லையா. சார், பவர் வந்ததும் ஒரு 5 நிமிஷத்துல ஆரம்பிச்சிடலாம். அதுக்குள்ள மேடம் வந்துருவாங்கல்ல? வந்துருவாங்க. ஓகே சார்.
என்ன அகிலா? அருணோட இன்விடேஷனை வச்சுக்கன்னு வாங்காம பாத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? மனசுக்குள்ள இவ்ளோ பாசத்தை வச்சுக்கிட்டு எதுக்காக அருண் கிட்ட இவ்ளோ கோவத்தை காட்டுற? நீ என் மனசாட்சி தானே. அருண் மேல நான் ஏன் கோவமா இருக்கேன்னு உனக்கு தெரியாது? எனக்கு தெரியும் அகிலா. ஆனா உன் கோவம் நியாயமானது தானா? அத பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியான்னு உணர்த்துறதுக்காக தான் கேக்குறேன். என் கோவம் நியாயமானதுதான். என்னோட கோவத்தை நான் அவன் மேல காட்டுனதுனாலதான் அவன் இன்னைக்கு இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கான். உண்மைதான், நீ சொல்றது நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அருண் மேல இப்போ நீ கோவப்படுறதுக்கு காரணம் என்ன? பார்வதி தானே? என்ன அப்படி பாக்குற? அருண் பார்வதிக்கு ஆதரவா இருக்கான். பரம்பரை நகை விஷயத்துல உன்னை ஏமாத்திட்டு பார்வதிக்கு நகைய கொடுத்துட்டான். அந்த கோவம் தானே உன்னை அருணோட பாராட்டு விழாவுக்கு கூட போக விடாம தடுக்குது. ஆமா, பார்வதி மேல இருக்கிற கோவத்தை அருண் மேல காட்டுறது என்ன நியாயம் அகிலா? ஆதிக்கடவுர் பரம்பரையோட நம்பிக்கை நட்சத்திரமா அருண் உருவாகிறதும் இல்ல ஒரு நாள் நட்சத்திரமா மேடையில மின்னி மறையறதும் உன் கையில தான் இருக்கா அகிலா. திரு அருண் அவர்கள் அவருக்கான விருதை அவரது தாயார் தொழிலதிபர் திருமதி அகிலாண்டேஸ்வரி மேடம் கையால் பெற ஆசைப்படுகிறார். மேடம் ப்ளீஸ். நல்லாரு. மேடம் 2 வார்த்தை பேசுங்க. பேசுங்க மேடம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் என்ன அயர்ன் லேடி, தொழிலதிபர் இப்படி எல்லாம் சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல நான் ஒரு தாய்தான். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இப்போ என் நிலைமையும் அதுதான். அருண், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் இன்னும் 2 பேருக்கு என்னோட நன்றியை சொல்லணும். அது வேற யாரும் இல்ல, என்னோட ப்ரோ ஆதிக்கும் அவரோட மனைவி திருமதி பார்வதி ஆதித்யாவுக்கும் இந்த நேரத்துல என்னோட நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஓய், என்ன இங்கிருந்து வர? ஜானகி அம்மாவை பார்க்கலான்னு போனேன். உங்க வண்டி சத்தம் கேட்டுச்சு வந்துட்டேன். சரி, என்ன லஞ்ச்? பயமா பசிக்குது, சாப்பிடலாமா? நீங்க வரமாட்டேன்னு சொன்னதால நான் சமைக்கல மாமா. இல்ல, ஒரு வேலையா இந்த சைடு வந்தேன், அத அப்படியே சாப்பிட்டு போயிடலான்னு பார்த்தேன். அப்படியா? கையில என்ன மருதாணி?
மருதாணி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு மாமா. ஆசையா இருக்குன்னு சொன்ன ஜானகி அம்மா தான் வச்சு விட்டாங்க. சரி, இப்போ உன்னால சமைக்க முடியாதுல்ல? சரி விடு, நான் ஆர்டர் பண்ணிடுறேன், 2 பேரும் சாப்பிடுவோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா, நான் 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். இரு, ஆசைப்பட்டு கையில மருதாணி வச்சிருக்க, அதையும் கழுவ போற? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் ஆர்டர் பண்ணிடுறேன். இல்ல வேண்டாம் மாமா, நீங்க பசியோட இருக்கீங்க, நான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறேன். எனக்கு அதான் முக்கியம். மருதாணிலாம் அப்புறம் வச்சுக்கிறேன். பார்வதி, அருண் பெரிய அளவுல சாதிக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் பக்கபலமா இருந்திருக்கீங்க. அதனால நீங்க இனிமே எம்ப்ளாயிஸ் மட்டும் இல்ல, புதுசா ஓபன் பண்ண போற கம்பெனில உங்க 4 பேருக்கும் ஆளுக்கு 1% ஷேர்ஸ் கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிருக்கேன். நீங்க இந்த அளவுக்கு கௌரவப்படுத்துவீங்க நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மேம். உங்களை பத்தி பார்வதி அக்கா எவ்வளவோ சொன்னாங்க, உண்மைதான் இப்பதான் புரிஞ்சுது மேம். நாங்க அருண் சாரை விட்டு விலைக்கு போக பார்த்தோம். அதான் நந்தினி மேம் கிட்ட தான் விலை போக பார்த்தோம். பார்வதி அக்கா தான் மேடமோட அருமை பெருமெல்லாம் சொல்லி எங்க மனசை மாத்தினாங்க. இனிமே அப்படி ஒரு தப்ப நாங்க எந்த காலத்துக்குமே செய்ய மாட்டோம் மேம். உங்களையும் அருண் சாரையும் விட்டு நாங்க எந்த காலத்துக்கும் போக மாட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க மேம். பரவாயில்ல. அருண், ஐஸ்வர்யா ஆண்டி, நான் சொன்ன மாதிரியே அந்த 1% ஷேர்ஸ் இவங்களுக்கு அலாட் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிடுங்க. அவங்க சைன் பண்ணுவாங்க. ஓகே மேம். தேங்க்ஸ் மேடம். வெல்கம். நீங்க கூட இருந்து பாத்துக்கோங்க. எனக்கு மருதாணி நீங்க தான் வச்சு விட்டீங்களா மாமா? ஆமா, நேத்து நீ எவ்வளவு ஆசையா கையில மருதாணி வச்சிருந்த. எனக்கு லஞ்ச் ரெடி பண்ணுன்றதுக்காக உன்னை கை கழுவிட்டேன். அதான் நீ தூங்கும் போது உனக்கே தெரியாம உன் கையில மருதாணி வச்சேன். ஹாப்பியா? அருணை விட்டு விலகி போக இருந்த அந்த 4 பேருக்கு நீ ஆண்டிய பத்தி எடுத்து சொல்லி அவங்க மனச மாத்தின விஷயத்த அவங்க 4 பேரு வந்து ஆண்டி கிட்ட சொல்லிட்டாங்க பார்வதி. நீ எவ்வளவு பெரிய விஷயத்த ரொம்ப அமைதியா செஞ்சு முடிச்சிருக்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் பெருசா எதுவுமே சாதிக்கல ஐஸ்வர்யம்மா. சின்னையா பேருக்கு அர்ச்சனை பண்ண கோவிலுக்கு போயிருந்தேன். அப்ப எதேர்ச்சியா அங்க அந்த 4 பேர் பேசுறத நான் கேட்டேன். அவங்களுக்கு அம்மாவோட பெருமையை நான் எடுத்து சொன்ன ஐஸ்வர்யம்மா, அவ்வளவுதான். அருண் ப்ராஜெக்ட் ஜெயிக்கிறதுக்கு அந்த 4 பேரும் பக்க பலமா இருந்திருக்காங்க. ஒருவேளை அவங்க அருணை விட்டு விலகி போயிருந்தா அது அருணுக்கு பெரிய நஷ்டம் தான். அந்த நஷ்டத்துல இருந்து அருணை நீ தான் காப்பாத்திருக்க. இதுக்கு நான் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நன்றின்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி என்ன ஒதுக்கி வச்சிடாதீங்க ஐஸ்வர்யம்மா. நான் என்னோட கடமையை தான் செஞ்சிருக்கேன். சரி பார்வதி, நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன். சரி. இந்த வனஜா இருக்கிற வரைக்கும் நீ எந்த திட்டம் போட்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு உன் கூட ஒட்டி உறவாடிக்கிட்டு உன்னை எப்படியாவது வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடணும்னு அப்படியே போராடிட்டு இருக்காளே இந்த ஓட்டல்காரி. அவளையும் கூடிய சீக்கிரம் நீ இருக்கிற இடத்துக்கே அனுப்பி வைக்கிறேன். பக்கத்துலயே ஒரு வீட்டை பாரு. அப்படியே இருந்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கும்ல. என்ன நான் சொல்றது? அவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டா தி கிரேட் அகிலாண்டேஸ்வரி தனிமரம் ஆயிடுவாங்க. அவ தனிமரம் ஆயிட்டா வெட்டி சாய்க்கிறது எனக்கும் ஈஸியா இருக்கும். அவளை சாச்சிட்டு நான் அடுத்த அகிலாண்டேஸ்வரியா ஆயிடுவேன். எப்படி? போதும், நிறுத்துங்க. 1000 தான் இருந்தாலும் சின்ன மாமியாராச்சே, வயசுல பெரியவங்களாச்சேன்னு
மரியாதை கொடுத்து பேசாம அமைதியா இருந்தா நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. என்னடி குரல் ரொம்ப ஒசருது? குரல்ல மட்டும் இல்ல, தேவைப்பட்டா என்னடி பண்ணுவ? கைய ஒஸ்துவியா? அடிப்பியா? தேவைதாண்டி. நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைச்சா தேளாயிடாது. உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாயிடாதுமா. அந்த மாதிரிதான் உன் நிலைமையும். நல்ல ஞாபகத்துல வச்சுக்க. நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் இந்த ஜென்மத்துல அந்த வீட்டு வாசப்படிய கூட மிதிக்க முடியாது. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இன்னும் 7 நாளைக்குள்ள அகிலா பேருக்கு களங்கம் உண்டாக்கி அவளை தலகுனிய வச்சு எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தல நான் வனச்சால. நீங்க தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் அது மட்டும் நடக்காது. அத நான் நடக்கவும் விட மாட்டேன். அம்மாவை நான் காப்பாத்தியே தீருவேன். சவால் தானா? ஆமா, சவால் தான் வச்சுக்கோங்க. முடிஞ்சா மோதி பாருங்க, ஜெயிச்சும் காட்டுங்க. பாக்கலாண்டி. பாக்கலாம் போங்க. போகாம உன் கூட பைய தூக்கிட்டு கடைக்கு வருவாங்களா? ஓடி. புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணனும், அதுக்கு அம்மாவோட பெர்மிஷன் வேணும். அம்மா எப்போ ஆரம்பிக்க சொல்றாங்களோ அப்பதான் ஆரம்பிக்க முடியும். இங்க பாருங்க, நான் எது விஷயமா அம்மா கிட்ட எதுவுமே இன்னும் பேசல. அம்மா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டேட் சொல்றேன். கொஞ்சம் சீக்கிரம் மேடத்துக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுங்க சார். லேட் பண்ணா கிளைண்ட்ஸ் எல்லாம் வேற பக்கம் போற வாய்ப்பு இருக்கு சார். புரியுது கஜேந்திரன். அம்மாட்ட எவ்வளவு சீக்கிரம் பேச முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பேசிட்டு உங்களுக்கு நான் டேட் சொல்றேன். ஓகே, தேங்க்யூ சார். இது வரைக்கும் நானா போய் அம்மாட்ட எதுவும் கேட்டதில்ல. அதுவும் இல்லாம அம்மா என் மேல கோவமா இருக்காங்க. இப்ப போய் ப்ராஜெக்ட் விஷயமா பேசினா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. உனக்காக வேணும்னா உன் அம்மா கிட்ட போய் பேசட்டுமா? வேண்டாம்ப்பா. எனக்கு என்ன செய்யணும், எப்ப செய்யணும்னு அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அம்மாவா செய்யற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் அருண் ஆதியோட படிக்கட்டுல முதல் படியில கால் எடுத்து வச்சிருக்கா. அருண் கண்டிப்பா ஆதி மாதிரியே பெரிய ஆளா வருவாங்க. எனக்கு அவன் மேல நம்பிக்கை வந்துருச்சு. நீ இப்ப பேசுறது அருண் கேட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவான் தெரியுமா? அருண் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிற நீ அவன் கூட இருந்து எல்லாத்தையும் கத்து கொடுக்கலாமே அகிலா. ஏன் அவனை தள்ளி வச்சிருக்க? அருண் இது நாள் வரைக்கும் செல்லமா வளர்ந்துட்டாங்க. அவன் பிசினஸ்ல எந்த பிரச்சனையும் சந்திச்சதில்ல. அவன் தனியா எல்லாத்தையும் சந்திக்கும் போதுதான் அனுபவமும் பொறுப்பும் வரும். அதனாலதான் நான் கெட்டவளா தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அவனை தனியாவே விட்டுட்டேன். முதல் முறையா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. சொல்லுங்க, என்ன சாப்பிடுறீங்க? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மேடம். நீங்க என்ன உட்கார வச்சு பேசுறதே பெரிய விஷயமா எனக்கு படுது மேடம். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. வனஜா. அக்கா, இதோ கொண்டு வரேன்க்கா. மேடம், என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். பழகின கொஞ்ச நாளே என்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்ட நீங்க. ஆதியும் பார்வதியும் கூட நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லது மேடம். அவங்க சின்ன சிறுசுங்க, அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் நீங்க பெரிய மனசு பண்ணி அவங்கள மன்னிச்சு ஏத்து. உங்க மேல எனக்கு இப்பவும் மரியாதை இருக்கு பெருமாள். அன்னைக்கு நீங்க எனக்கு செஞ்ச உதவிய நான் எப்பவும் மறக்க மாட்டேன். உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ என்ன உதவி வேணும்னாலும் எப்ப வேணாலும் நீங்க என்கிட்ட வந்து தாராளமா கேட்கலாம். ஆனா எனக்கு பிடிக்காத, நான் வேண்டான்னு தள்ளி வச்சிருக்கிறவங்கள அவங்கள பத்தி என்கிட்ட வந்து பேசாதீங்க. ஐயா, எடுத்துக்கோங்க பெருமாள். நன்றிங்க. இந்த ஆளை எல்லாம் உட்கார வச்சு காஃபி கொடுத்துட்டு இருக்கா பாரு.
நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்களும் நல்லவங்க தான், ஆதியும் பார்வதியும் நல்லவங்க தான். இப்படி நல்லவங்க எல்லாம் ஒண்ணு சேர விடாம ஒரு கெட்ட சக்தி இந்த வீட்டுக்குள்ள இருக்கு. ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அப்படியே என்ன பார்த்து கெட்ட சக்திங்கிறீங்க? நான் தான் பார்வதியும் அக்காவையும் ஒண்ணு சேர விடாம தடுத்துட்டு இருக்கேனா? பெருமாள், சொல்லுங்கம்மா. நீங்களா இந்த வீட்டுக்கு எப்ப வேணாலும் வரலாம் போலாம். அதை விட்டுட்டு யாருக்கும் தூது சொல்ற வேலையெல்லாம் இந்த வீட்டுல வச்சுக்க வேண்டாம். புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேடம். யார் பேரை சொன்னா நீங்க இவ்வளவு வெறுப்பா பேசுறீங்களோ அவங்கள பத்தி நீங்களே விசாரிக்கிற நேரம் வரும். அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கேன். அப்படி ஒரு நேரம் எனக்கு கண்டிப்பா வராது. எப்படி கொடுத்தா பத்தியா? நீங்க கிளம்பலாம். வரேன் மேடம். தோசை எடு. இல்ல மாமா. எடு, சாப்பிடு. என்னாச்சு? ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண பூமி பூஜை போடுறதுக்கும் நீங்களே ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்களேன். இப்பவே பார்த்து சொல்லிடுறேன். வர 26ஆம் தேதி நாள் ரொம்பவே நல்லா இருக்கு. அன்னைக்கே பூமி பூஜையை வச்சிடலாம். நீங்க சொன்ன அந்த தேதியில பூமி பூஜை நான் பண்ண போறதில்ல. எனக்கு பதிலா ஐஸ்வர்யா தான் பூமி பூஜை பண்ண போறா. இது என்ன புது ட்விஸ்டா இருக்கு? நாமளே எதிர்பார்க்கலையே. நடக்கட்டும் நடக்கட்டும், தானா நடக்குதே, அதுவும் நல்லதுக்குதான். ஹோட்டல்காரி பரம்பரை நகையில கோல்மால் பண்ண மாதிரி இதுலயும் ஏதாவது பண்ணுவா. பண்ணணும். அப்பதானே இதுங்க ரெண்டையும் வீட்டை விட்டு துரத்துறதுக்கு கரெக்டா இருக்கும். அப்பா அமைது பாரு. என்ன கிள சொல்ற? ஐஸ்வர்யா பூமி பூஜை பண்ணணுமா? ஏன் ஐஸ்வர்யா பூமி பூஜை பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல குருஜி. மா, உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்ல. உங்க ஆதிக்கடவுர் பரம்பரையில இந்த மாதிரி முக்கியமான பூஜைகள் எல்லாம் வீட்டோட மூத்த மருமல் தானே தொடங்கி வைக்கணும். அதுதானே உங்க பரம்பரை வழக்கம். இத்தனை நாளா கடைபிடிச்சு வந்த வழக்கத்தை இப்ப ஏன் திடீர்னு மாத்துறீங்க? நான் ஒன்னும் வழக்கத்தை மாத்தல குருஜி. அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னதுதான், ஐஸ்வர்யா தான் இந்த வீட்டோட மூத்த மருமக. நீங்க தேவையில்லாம ஒரு சோதனை வைக்கிறீங்க. இதுல நான் என்ன பண்ண முடியும்? நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிட்டேன். இதுக்கு மேல முடிவு உங்களோடதுதான். எல்லாம் இறைவன் விட்ட வழிப்படிதான் நடக்கும். அப்ப நான் புறப்படுறேமா. வாங்க. வணக்கம். நல்லது. அப்படி சொல்லிட்டு கிளம்புங்க. வாங்க குருஜி. எல்லாத்துக்கும் வரேன்.